வணக்கம். இது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1 போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. இது என்னதுன்னா, நாட்டு ரோஸ் செடி கட்டிங் வச்சேன்ல, தாய் செடியில் கட் பண்ணி கட்டிங் வச்சா எப்படி வரும்ன்ட்டு, இதுவும் அதே போல் தான் கட்டிங் வச்ச செடி தான். இதுவும் அந்த தாய் செடியிலேருந்து கட் பண்ணி வச்ச செடி தான். இது பக்கத்தில் இருக்கிறது இது கனகாமர செடி. இது கொம்பு வச்சாலே வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் வச்சோம் வந்துருச்சு, நிறைய பூ வந்துச்சு. இந்த ரோஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, பன்னீர் ரோஸு, செம்ம வாசனையாக இருக்குங்க. கட்டிங்கால் தான் எவ்வளோ மொட்டு நிறைய இருக்குது பாருங்கள். இது அவ்வளோ மெயின்டைன்லாம் பண்ணுறதில்ல, ஆனாலுமே நல்லாயிருக்கு. பூ வந்த உடனே கட் பண்ணி விட்டுருவோங்க, துளிர் வரும். இது குச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த குச்சியும் இந்த குச்சி ரோஸ் குச்சியும் அங்கே தான் வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்ட்டேன்னா, அந்த சங்குப்பூ செடி, ஒயிட் கலர் சங்குப்பூ செடி, அது அந்த சங்குப்பூ செடிக்கு அடியில் வச்சுருக்கேன்னா நிழலுக்கோசம் வச்சுருக்கேன். துளிர் வர வரைக்கும் காஞ்சு போகாமல் இருக்கும், துளிர் வர்றதுக்காக அங்கே வச்சுருக்கேன். மூடி வச்சுருவேன். இப்போ நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? துளிர் நல்லா வந்துடும், துளிர் நல்லா வருங்க. அதுக்காக வெயில் படாமல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும்ன்ட்டு மூடி வச்சுருக்கேன். இது செம்பருத்தி செடி தான். இது வந்து டார்க்கு பிங்க் கலர், மெரூன் கலரில் இருக்கும் அந்த செடி. இது ஒரு ரோஸ் செடி, இங்கே ஒரு ரோஸ் செடி, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதை குச்சி வச்சுருக்கேன். அது என்ன செடின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ஒரு பூச்செடி தான், கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இது ஒரு வெரைட்டியான செம்பருத்தி செடி. எல்லாமே குச்சி போட்டு பதியம் போட்டு வச்சுருக்குங்க. இங்கே ஒரு பாக்ஸ் தெரியுதுங்களா, அந்த பாக்ஸ் இதுவும் ரோஸ் செடி தாங்க. கட்டிங்காக வச்சுருக்கேன். சென்டரில் இருக்கிறது மட்டும் இது பெங்களூர் ரோஸ் மாதிரி மெரூன் கலரு. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது ஒரு ட்ரையல் எடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.